எல்லாம் முடிந்தது என்று யூதா ஜனங்கள் வெட்கி வெறுத்து தங்கள் பிரேத குழிகள் பாபிலோன் தேசத்தில் நியமிக்கப்பட்டது என்று எண்ணிக்கொண்டிருக்கையில் உயிரற்ற அவர்களின் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு மறுபடியுமாக இஸ்ரவேல் தேசத்திற்கு வருவார்கள் என்ற நம்பிக்கையை ஊட்டி எழுதப்பட்டதுதான் இந்த அதிகாரம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி, நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து, இதோ நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். மனுபுத்திரனே, ஒரு கோலை எடுத்து அதிலே யூதாவுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடுத்தது என்று எழுதி, பின்பு வேறொரு கோலை எடுத்து அதிலே எப்பிராயிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் அடுத்த யோசேப்பின் கோல் என்று எழுதி, அவைகளை ஒரே கோலாகும்படி ஒன்றோடொன்று இசையச் செய். அவைகள் உன் கையில் ஒன்றாகும். இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன். வாழ்க்கையில எல்லாம் முடிந்தது, இனிமேல் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்ற நிலைமையில் இயேசு வாழ்க்கையிலே குறுக்கிட்டார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தோல்வியை சந்தித்து வந்திருக்கலாம், ஏமாற்றத்தை சந்தித்து வந்திருக்கலாம், உங்களுக்கு முன்னால எத்தனையோ பிரச்சனைகள் தடையாக நின்று கொண்டிருக்கலாம், என் வாழ்க்கை முடிந்தது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கட்டாயம் அதை செய்வார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பது மாத்திரம் அல்ல, உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உங்களுடைய கிராமத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், நீங்கள் இருக்கிற பகுதி முழுவதுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், இந்த தேசத்திற்கே நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். எல்லாம் முடிந்தது என்று யூதா ஜனங்கள் வெட்கி வெறுத்து தங்கள் பிரேத குழிகள் பாபிலோன் தேசத்தில் நியமிக்கப்பட்டது என்று எண்ணிக்கொண்டிருக்கையில் உயிரற்ற அவர்களின் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு மறுபடியுமாக இஸ்ரவேல் தேசத்திற்கு வருவார்கள் என்ற நம்பிக்கையை ஊட்டி எழுதப்பட்டதுதான் இந்த அதிகாரம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி, நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து, இதோ நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். மனுபுத்திரனே, ஒரு கோலை எடுத்து அதிலே யூதாவுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடுத்தது என்று எழுதி, பின்பு வேறொரு கோலை எடுத்து அதிலே எப்பிராயிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் அடுத்த யோசேப்பின் கோல் என்று எழுதி, அவைகளை ஒரே கோலாகும்படி ஒன்றோடொன்று இசையச் செய். அவைகள் உன் கையில் ஒன்றாகும். இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன். சீவையாய் மாறிற்றே.